ப்ளக்கர் வந்து ரன் பண்றீங்க. இந்த ப்ளக்கருக்கு வந்து தீம்ஸ் டிஃபால்ட்டா வந்து இவங்கயே தீம்ஸ் இருக்கும். ப்ளக்கருக்கு தீம்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இல்லாம நீங்க ஒரு கஸ்டமைஸ் தீம்ஸ் வந்து நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணணும்னு சொன்னா அதுக்குரிய வெப்சைட்டை தான் நான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி இதே போல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு எங்களோட பேஜஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. ஓகே ரைட். ஸோ முதலாவது நீங்க ப்ளக்கர்ல வந்து நீங்க டிஃபால்ட்டா இவங்க நிறைய தீம்ஸ் வந்து உங்களுக்கு தந்திருப்பாங்க. நீங்க சும்மா அந்த தீம்ஸை நம்ம செட் பண்ணுவோம். செட் பண்ணி இதுல எடுப்போம். என்னன்னா நீங்க கூகுள் ஆட்சென்ஸுக்கோ அல்லது உங்களோட அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இதாகிறதுக்கும் அந்த தீம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது டிஃபால்ட் ஆகிக்கிற தீம்ஸ் வந்து பெரும்பாலும் உங்க நிறைய பேருக்கு அது செட் ஆகுறதில்ல. ஸோ அதுக்காக நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு வெப்சைட் வந்து யூஸ் பண்ண போறோம். அந்த வெப்சைட்டை பேரை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இதுல முக்கியமான டெம்ப்ளேட்ஸ் இருக்குதா? ப்ளோக்கர் டெம்ப்ளேட்ஸ் GUYABI. ஓகே, GOOYABI. ஓகே, டெம்ப்ளேட்ஸ். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, ஃப்ரீ ப்ளோக்கர் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, SEO ரெடி டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. ஓகே, இதை நீங்க எடுக்கலாம். அதே மாதிரி இதுல வெரைட்டி ஆஃப் டாபிக் வைஸா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் வைஸான இப்போ நீங்க போட்டோகிராஃபி ரிலேட்டடானா அது ரிலேட்டடான டெம்ப்ளேட் இருக்கு. பர்சனல் பேஜ், மூவி, நியூஸ், வீடியோஸ், யூனிக் அனிமி, அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்டோர், பிஸ்னஸ், கேர்லி, மியூசிக், ஃபேஷன், கல்ச்சர், அதே மாதிரி கிறிஸ்மஸ், நேச்சர், ஹெல்த், ஃபென்டசி, இப்படியான இது ரிலேட்டடான டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸை நீங்க யூஸ் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு இதுல ப்ரிவியூ ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ப்ரிவியூ ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. இது 100% நீங்க என்ன செய்யலாம்னா ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதை நீங்க லைவ் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு லைவ் இதில் காட்டியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்ஸ் இது வந்து ஓகேன்னு சொன்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இதுல டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டவுன்லோட்ல நீங்க HTML கோடை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு ப்ளக்கருக்கு வந்து தீம்ஸ்ல கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க எடிட் HTML ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது HTML கோடு வரும். இதை நீங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு ஓகே செலக்ட் பண்ணுங்க. ஓல் செலக்ட் பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அதை காப்பி பண்ணிட்டு அந்த டவுன்லோட் பண்ணையில கோட் இருக்கும், அதை இங்கே அப்லோட் பண்ணிட்டு அல்லது நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இதை செட்டிங்ஸ்ல போயிட்டு இதை சேவ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா ஓட்டோவா இது சேஞ்ச் ஆகுமா? ஓகே, கட்டாயம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ளக்கரை வந்து தீம்ஸ் அதில் டிஃபால்ட் இல்லாத தீம்ஸ்ல இருந்து இங்கே எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்குதா நீங்க நல்லா செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மெயின் பேஜுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இதுல ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட்ஸ் அதே மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரியில நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதுல இருந்து நீங்க ஒன்று செலக்ட் பண்ணி பாருங்க. 138 பேஜ் வரையும் ரெஸ்பான்சிவ்ல மட்டும் இருக்குது. ஸோ அதில் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மோர் வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.